மதியான லஞ்சுக்கு சிம்பிளா ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஒரு கடாயில வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு, நல்லா பொடியா கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். கூடயே ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, அதையும் குட்டி குட்டியா சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2யும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்த கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா கேரட், பீன்ஸ் அதுக்கப்புறமா கேபேஜ் 3யும் கட் பண்ணி அதையும் நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கி விட்டுறலாம். இது கூட 2 முட்டையை வந்து உடைச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்லயே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு, பாயில் பண்ணி வச்சுருந்த ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இது கூட வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரைஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபைனலாக இது கூட பொடியாக கட் பண்ண கொரியாண்டர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. டெய்லியும் சாம்பார் குழம்பு அந்த மாதிரி வைக்காமல் ஒரு சில நாளில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு கொஞ்சம் வேலையும் வந்து ஈஸியாயிரும். இது கூட வந்து சைடிஷ்க்கு பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஆர்டர் போட்டாச்சு. ஃப்ரைடு சிக்கன் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஃப்ரைட் ரைஸ் கூட இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் தீர்ந்துருச்சு. சரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதுவும் போயிட்டு வந்துட்டேன். வந்ததையும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் ஆயிடுச்சு. பையன் வந்து ஃபுட்பால் செஷன் முடிச்சு வந்துட்டான். வீட்டில் பன்னீர் இருந்துச்சு. அதை வச்சு சிம்பிளாக ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர், உப்பு, அது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸை வந்து இதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுத்து நல்லா சூடான தவாவில் நம்ம ஆயில் வச்சு இந்த மாதிரி சாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக கிறிஸ்பியாக வந்து நமக்கு இந்த பன்னீர் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதுவாக இந்த மாதிரி சாலோ ஃப்ரை பண்ணால் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் 4 சைடும் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணணும், இல்லாட்டி ஒரேடியாக கருகிரும். அவ்வளோதான். ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த பன்னீர் ஃப்ரை கொடுத்துட்டு கூடயே வந்து பூஸ்ட் கலக்கி கொடுத்துட்டேன். சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக வந்து இன்றைக்கி கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையும் அது இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வச்சோம் அப்படின்னா அந்த வேலை அப்படியே பெண்டிங் ஆயிரும். அது இடத்துல எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான். இன்னி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.